ஆளுநர் கூப்பிட்டு டிஜிபி கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எப்படியா முதலமைச்சரை பதவி பிரமாணம் நாம் செய்து வைக்காத ஒருவருக்கு எப்படி இவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன்? அங்கே பதவி ஏற்பதற்கு அங்கே எப்படி நேரு ஸ்டேடியத்துக்கு கொடுத்தேன்? பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டு யார் பேசுகிறா? கவர்னர். பப்ளிக் செக்ரட்டரி அங்கே பந்தல் போடாத ரிவர்ஸ் முடிஞ்சு டிஜிபி கூப்பிட்டு சொன்னோன்னையும் கான்வாய் வாபஸ். அங்கே இருக்கிற மெட்ரல் டைரக்டர் பேத்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஒன்றும் கிடையாது. இதுதான் நடந்தது. அப்போது விஜய் செஞ்ச தப்பு என்னன்னா, குருமூர்த்தி யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய ஆள். குருமூர்த்தி போட்டோன்னையும் அத்தனை பார்ப்பன பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சு. திமுக அதிமுக கூட்டு சேருது. இந்த செய்தி வந்த பிறகு விஜய் ஆட்சி அமைக்க போவதில்லைங்கிற ஒரு இரண்டாம் கட்ட கருத்து இல்லை. அந்த அதிமுக திமுக கூட்டு சேருது அப்படின்ற செய்தியே ஒரு அவமானமா இல்லையா? அது இல்லை, அது பதவி வேணுங்க. இங்கே எது அவமானம், எது சுய கௌரவம்? அதிமுக ஆட்சியில் இருந்த காலம் பூரா என்ன சுயமரியாதையா? அவ்வளோ பேரும் போய் காலில் விழுந்து கிடப்பான், ஜெயலலிதா காலில் இருப்பான். அதாவது அரசியல். துர்காவுக்கு செருப்படுத்து போடுவார் நம்ம சேகர் பாபு. இதா அரசியல். எந்த கட்சி பெரும்பான்மையும் அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருவாங்க. ஆமாம். அதை கவர்னர் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் டைம் கொடுப்பாங்க. ஆனால் கவர்னர் நீ இப்போவே எனக்கு நிரூபின்னு சொன்னால் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் கொடுத்து. அந்த அடிப்படையில் நீங்கள் இவர் போகும்போதே 118 பேர் பட்டியலை கொடுத்துருந்தா கவர்னரு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை. இப்போ 110 கொடுக்கலாம் இல்லை அப்படி இல்லை. கவர்னர் கவர்னர் சொல்லதான் சட்டம். நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும். இப்ப நடக்காது. இல்ல, பாஜக திட்டமிட்டு பண்ணுது. அதான் இவர் பதவி ஏற்க கூடாது. ஆமா, பதவி ஏற்க விடக்கூடாதுன்றது. 40 தலித் வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் எங்க? தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில். வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பேர். அப்போது பாஜக இந்த லிஸ்ட்டை பூரா உள்துறை பார்க்குறான். எப்படி அந்த மிராக்கிள் நடந்தது? தலித் பாலிடிக்ஸு தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னு நம்ம இவ்வளோ நாள் கட்டுப்பிடிச்சி வச்சுருந்தோம். திமுகவில் இல்லை, அதிமுகவில் இல்லை, எங்கேயுமே இல்லை. 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அதிமுக ஆட்சி யார் காலத்திலும் இல்லை. இது எப்படி நடந்தது? இந்த மக்கள் எப்படி ஓட்டு போட்டான்? இனி நம்ம ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனம் எங்கே போகுது? ரிவர்ஸில் போகுது. இல்லை, காங்கிரஸ் தான் அகில இந்திய அளவில் விஜயை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் உடைய ஆதரவு 5 சட்டமன்ற உறுப்பினர். காங்கிரஸ் தான் ராஜாவை அப்ரோச் பண்ணுது 4 கம்யூனிஸ்டுகளுக்காக. 2 சிறுத்தைகளுக்காக மல்லிகார்ஜுன கார்கேட்ட பொறுப்பு கொடுத்து திருமாவை ஆதரவு தெரிவிக்க சொல்லி ஒரு ப்ராசஸ் போட்டு இப்போது 5, 4, 9, 2, 11 ஆட்சி அமைச்சிடலாம். உள்ளாட்சியில் தொடரும். டெல்லிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியது பாஜக. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபாண்டன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பாரா, எப்போ ஏற்பாருன்றது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது. காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் விசிக கமிஷன் இன்னும் முடிவு அறிவிக்கல. இந்த காங்கிரஸுடைய ஆதரவு முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் தான் இப்போ அகில இந்திய அளவில் விஜயை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் உடைய ஆதரவு 5 சட்டமன்ற உறுப்பினர். காங்கிரஸ் தான் ராஜாவை அப்ரோச் பண்ணுது 4 கம்யூனிஸ்டுகளுக்காக. சிபிஎம்முக்காக அப்ரோச் பண்ணுறாங்க. 2 சிறுத்தைகளுக்காக மல்லிகார்ஜுன கார்கேட்ட பொறுப்பு கொடுத்து திருமாவை ஆதரவு தெரிவிக்க சொல்லி ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போது 5, 4, 9, 2, 11 ஆட்சி அமைச்சிடலாம். ஆமாம். ஆனால் இதுக்கு நடுவில் ஆதவ அர்ஜுனா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் சந்திக்கிற பொழுது இந்த கூட்டணி 2029 வரை தொடரும். உள்ளாட்சியில் தொடரும். இந்த செய்தி டெல்லிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியது பாஜக. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய
சட்டப்படி திட்டப்படி மோடி ஓய்வு பெறுகிறார். யோகி அமித்ஷா தான் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளைகள். ஆமாம், போட்டி 2 பேருக்கு தான். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து 40 நமதே நாளை நமதே, இது இங்கே பாலிடிக்ஸ். ஆமாம், இப்போ 23 மேலவை கீழவை 10, 33 சீட்டு திமுகவுக்கு இண்டிவிஜுவலாக வருது. அதுக்கு பேஸ் எங்கே? தமிழ்நாடு தான். அப்போது இது அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, இங்கே 23 10 33 40 நமக்கு வேணும், அப்போ தான் நம்ம பிரதமர் ஆக முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் கரூர் வழக்கில் அமித்ஷா காப்பாற்றியதே பின்னால் இந்த இளைஞன் நமக்கு உதவுவான், இதுக்கு தான் அவர் காப்பாற்றினார், அமித்ஷா காப்பாற்றினார். இப்போ களம் எப்படி போகுதுன்னா, இந்த செட்டி பையன் கெட்டி பையன் ரெட்டி பையன் யார் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு எப்போ யாரோட கூப்பிட்டு எங்கே கூப்பிட்டு ஏன் கூப்பிட்டு என்ன, அவர் அப்படியே முதலமைச்சராக பொம்மை முதலமைச்சர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே போல் இவர் பொம்மை முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த விஜய் என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. புஷியை பார்க்குறாரு, ஆதவ அர்ஜுனாவை பார்க்குறாரு, ஜானை பார்க்குறாரு, அருண்ராஜை பார்க்குறாரு. இவர் சந்திக்கிற மொத்த ஆட்களே 4 பேர் தான். நீங்கள் அடிப்படை எங்கே தப்பு நடக்குதுன்னா, கவர்னருக்கு எப்பவுமே மெயிலே போடக்கூடாது. கவர்னர் என்பது இந்த தமிழ்நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. அவருக்கு அப்பாயின்மெண்ட்டை கேட்டு யாரை முதல்ல போய் சந்திக்கணும், கவர்னர் செக்ரட்டரி. விஜயுடைய செயலாளரோ அல்லது பொதுச் செயலாளரோ சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி தலைவரோ எங்கள் ஆளுநர் செயலாளரை தான் முதல்ல பார்க்கணும். பார்த்து நாங்கள் எங்கள் தலைவர் ஆளுநரை சந்திக்க ஆதரவு கேட்டு சந்திக்க ஒரு நேரம் ஒதுக்குங்க. எங்கிட்ட சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி எங்கிட்ட 118 பேர் எங்கிட்ட ஆதரவு கடிதம் இருக்கு. இதை முதல்ல செக்ரட்டரி டு செக்ரட்டரி, இதுதான் பேச்சுவார்த்தை, இதான் புரோட்டோகால். இங்கே ஆளுநருக்கு மெயில் அனுப்புகிறாங்க. யாருக்கு மெயில் அனுப்புவாங்க? அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த வாசகம் காதலிக்கு எழுதுகிற மாதிரி ஒரு சீனியர் சொன்னார். என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐ வாண்ட் மீட் யூ, ஐ வாண்ட் மீட் யூ. நீங்கள் நான் வந்து தொழிலில் குறைவாலாம் சொல்ல, எக்மூரில் நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர்கள் இருப்பாங்கள்ல, ஆமாம், கான்ஸ்டியூஷனே தெரியாது அவர்கள். நீங்கள் நோட்டரி பப்ளிக் வக்கீல் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வாதாடுவாங்க, அவரை கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்த முடியுமா? அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இங்கே நோட்டரி பப்ளிக்காக இருக்காங்களா? இல்லையே. அப்புறம் நீங்கள் சீனியர் கவுன்சில் எதுக்கு பார் கவுன்சில் பட்டம் கொடுக்குறான்? அதுக்கான திறமை. அப்போ நீங்கள் யார் எலிஜிபிள், இதுதான் அறிவு. நீங்கள் கவர்னர்கிட்ட போய் ஐ வாண்ட் மீட் யூ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதை பார்த்த ஆளுநர் மாளிகை ஆட்கள் சொன்ன தகவல். அப்போ அடிப்படை ஒரு கவர்னர்கிட்ட எப்படி அணுகணுங்கிற அடிப்படை அறிவே இல்லாத இந்த ஆதவ் அர்ஜுனா என்ன அடுத்து என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்காரங்க விஜயை பார்த்து சால்வை போட வருகிற ஆதரவு தெரிவித்து வருகிறதுக்கு யார் அனுப்புகிறா? ராகுல அனுப்புகிறார். அப்படி வருகிற பொழுது உற்சாக மிகுதியால் இது யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு? இந்த கூட்டணி 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடரும். இதுதான் டெல்லிக்கு இறங்கின இடி. ஓ, அப்போ நீங்கள் இப்பயே முடிவு பண்ணிட்டீங்களா? பாஜகவோடு இனி கூட்டணியே இல்லை, காங்கிரஸோடு தான் கூட்டணி. 2029 ராகுலை பிரதமர் ஆக்குவதா எங்களுடைய வேலை. இவ்வளவு செய்தி அதுக்குள்ள இருக்கு. அப்போ பாஜக பார்த்தாங்க, ஓ இவர்கள் நமக்கு எதிரானவர்கள், இவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே 40 தலித் வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க.
எல்லாம் எங்கே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பேர். அப்போது பாஜக இந்த லிஸ்ட்டை பூரா உள்துறை பார்க்குறான். எப்படி அந்த மிராக்கிள் நடந்தது? அப்போ நீங்கள் தலித் பாலிடிக்ஸு தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னு நம்ம இவ்வளோ நாள் கட்டுப்பிடிச்சி வச்சுருந்தோம். திமுகவில் இல்லை, அதிமுகவில் இல்லை, எங்கேயுமே இல்லை. இப்போ 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அதிமுக ஆட்சி யார் காலத்திலும் இல்லை. இது எப்படி நடந்தது? இந்த மக்கள் எப்படி ஓட்டு போட்டான்? அப்போ இனி நம்ம ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனம் எங்கே போகுது? ரிவர்ஸில் போகுது. 40 பேருக்கும் கான்ஸ்டியூஷன் அரசியலோ சனாதன அரசியலோ சங்கி அரசியலோ தெரிஞ்சா இந்த 40 பேரும் பாஜகவுக்கு என்னைக்காவது ஆதரவு கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. பாஜகவை ஒழிப்பது எதிர்ப்பது தான் வேலை. 40 பேரும் அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு சட்டசபைக்கு வந்தா பாஜக என்ன 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 நினைப்பான்? திமுக என்ன நினைப்பான்? அதிமுக என்ன நினைப்பான்? இதெல்லாம் கணக்கு போடுறான். ஐபி நோட்டு போடுறான். ஐபி உள்துறைக்கு அனுப்புகிறான். அப்போது விஜய் நம்ம கட்டுப்பாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார். அதற்கு பிறகுதான் ஆளுநரை கூப்பிட்டு உள்துறையிலேருந்து கூப்பிடுறாங்க. யாரை கேட்டியாங்க ஸ்டேடியத்தில் பந்தல் போட விட்டீங்க? எப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க? இன்னும் 10 சீட்டு கன்ஃபார்ம் ஆகலை, லெட்டரே வாங்கலையே. இல்லை, இப்போது எந்த கட்சி பெரும்பான்மையும் அந்த கட்சியை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருவாங்க. ஆமாம், அதை வந்து கவர்னர் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் டைம் கொடுப்பாங்க. ஆனால் கவர்னர் வந்து நீ இப்போவே எனக்கு நிரூபின்னு சொன்னால் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். இல்லை, கவர்னர் பண்ணுறதுன்னு தப்பு இல்லை. இல்லை, அதாவது கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு. கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு, கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் இவர் போகும்போதே 118 பேர் பட்டியலை கொடுத்துருந்தா கவர்னரு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ 110 கொடுக்கலாம் இல்லை. இல்லை அப்படி இல்லை. கவர்னர் கவர்னர் சொல்றதுதான் சட்டம். நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். நிறைய வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போகணும். இப்ப நடக்காது. இல்ல, பாஜக திட்டமிட்டு பண்ணுது. அதுதான் உண்மை. இவர் பதவி ஏற்க கூடாது. ஆமா, பதவி ஏற்க விடக்கூடாதுன்றது வந்து. அப்போ இத நீங்க ஒரு சட்ட அறிவு பெற்றவர்களை இவர்கள் வைத்துக் கொள்ளணும். அதுவும் இல்லை. அப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஆளுநர் கூப்பிட்டு டிஜிபி கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எப்படியா முதலமைச்சரே பதவி பிரமாணம் நாம் செய்து வைக்காத ஒருவருக்கு எப்படி இவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன்? அங்க பதவி ஏற்பதற்கு அங்க எப்படி நேரு ஸ்டேடியத்துக்கு கொடுத்தேன்? பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டு இப்ப கவர்னர் வார பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டு யார் பேசுறா? கவர்னர். பப்ளிக் செக்ரட்டரி அங்க பந்தல் போடாத ரிவர்ஸ் முடிஞ்சு போச்சு. டிஜிபி கூப்பிட்டு சொன்னோடனே கான்வாய் வாபஸ். அங்க இருக்கிற மெட்ரல் டைரக்டர் பேத்து எடுத்துட்டு போயிட்டான். ஒன்றும் கிடையாது. இதுதான் நடந்தது. அப்போ இதுல விஜய் செஞ்ச தப்பு என்னன்னா, எனக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தோடு போயிருக்கணும். ஆதரவு கடிதத்தோடு போயிருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. இல்லை, அதுதான் விஜய் கேட்டிருக்காரு. இப்போ என்கிட்ட வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் தேவைப்படுறவங்களை வந்து நான் நிரூபிக்க 2 வாரத்துக்குள்ள சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறன்றது சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் படி. பிஹைண்ட் கான்ஸ்டியூஷன் என்ன? இந்த இப்போ காங்கிரஸ்கார் 2 பேரை காசு கொடுத்து தூக்கிட்டாங்க. இப்போ 5-3 ஆகி போச்சு. உண்மையா 2 பேர் தூக்கிட்டாங்களா சார்? சார்ஸ் உண்மையால பொய்யாவே தூக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இவர்களெல்லாம் என்ன பெரிய கொள்கை குன்றுகளா? கொள்கை குன்றுகள்லாம் அப்புறம் காசு கொடுத்து எங்கே வேணா போயிடுவான். இப்போ லீமா ரோஸ் சொல்லுது, அப்பா யார் வந்தாலும் சரி விஜய் கட்சி இருந்தேன் உடனடியாக 10C வாங்கிக்கலாம். பெரிய யார் இருக்கா? 100 சசிகலா இருக்கு. எங்க? ஒரு லீமா ரோஸ். இப்போ இந்த தகவல் பூரா எங்கே போயிருக்கு? விஜய் கிட்ட போயிருக்கு. யார் வந்தாலும் சரிப்பா 10 ரூபா உடனே வாங்கி அட்வான்ஸ் பேமெண்ட். அப்போ அவன் பார்க்குறான் 50 லட்சம் வாங்கிட்டு போனவுடனே பாதி பேர் அழகானா வெற்றி பெற்ற பிறகு சர்டிஃபிகேட் வாங்குறது தான் திருப்பி குமாரபாளையத்துக்கு விஜயலட்சுமி வந்திருக்கு. அந்த அம்மா மந்திரி புஷியுடைய கார் டிரைவர் பொண்டாட்டி நாமினேஷன் போட்ட உடனேயும் அவள் அட்ரஸை விசாரித்து முகவரி விசாரிச்சுட்டு தங்கமணி கொண்டு 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி அந்த அம்மா வரவே இல்லை. எதுக்கு வந்தது? வெற்றி பெற்ற அதிகாரி ஜெயிச்சிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ.
இப்படிலாம் தேர்தலை கேள்விப்பட்டிருக்குமா? அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் கிடக்கிறான். அதிமுகவுக்குள்ள குழப்பம், திமுகவுக்குள்ள குழப்பம். அப்போ இந்த குழப்பங்களை எப்படி அரசியலாக்குவது? அப்போ குருமூர்த்தி நேற்று 7 மணிக்கே ட்வீட் போட்டார், பாஜக காங்கிரஸோடு போகுது, காங்கிரஸ் எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கு உள்ளாட்சியில் கூட்டணி, நாடாளுமன்றத்தில் கூட்டணி. அப்போ காங்கிரஸ் விஜய் உடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு. குருமூர்த்தி யாரு? ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளு. குருமூர்த்தி போட்டோடனையும் அத்தனை பார்ப்பன பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டான். திமுக அதிமுக கூட்டு சேருதுன்னு ஒன்று. இந்த செய்தி வந்த பிறகு விஜய் ஆட்சி அமைக்க போவதில்லைங்கிற ஒரு 2ஆம் கட்ட கருத்தும் இல்லை. அந்த அதிமுக திமுக கூட்டு சேருது அப்படின்ற செய்தியே ஒரு அவமானமா இல்லையா? அது இல்லை, அது பதவி வேணுங்க. இங்கே எது அவமானம், எது சுய கௌரவம்? அதிமுக ஆட்சியில் இருந்த காலம் பூரா என்ன சுயமரியாதையா? அவ்வளோ பேரும் போய் காலில் விழுந்து கிடப்பான், ஜெயலலிதா காலில் இருப்பான். அதாவது அரசியல். இங்கே துர்காவுக்கு செருப்படுத்து போடுவார் நம்ம சேகர் பாபு. இதா அரசியல். இங்கே மான மரியாதை. என்னைக்கு அண்ணாதுரை அயோக்கிய அதிகாரத்துக்கு போனாரோ அன்றோடு இந்த கோடம்பாக்க சினிமா கும்பல் பூரா எங்கே வந்துருச்சு? சட்டசபைக்குள்ள வந்துருச்சு.